Good morning students. Today 10th chemistry classல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். நமக்கு மாலிகூல்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். மாலிகூல்ஸ் அப்படின்னாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும், மோர் தென் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த மோர் தென் ஆட்டம்ஸும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் பிளேஸில் அப்படி ஃபிக்ஸாக இருக்கும். ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் இப்போ 2 மாலிகூல்ஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டாவே உள்ள ஒரு 2 ஆட்டம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த 2 ஆட்டம்ஸ் என்னவோ அட்ராக்டிவ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகும். அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம அதை என்ன கொடுக்கலாம், ஒரு நேம் கொடுக்கலாம் செப்பரேட்டாக. அதாவது அதோட அமைப்பை வச்சு பல வகைகளாக பிரிக்கலாம். அதோட அமைப்பை என்ன பண்ணலாம், பல வகைகளாக பிரிக்கலாம். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 அட்டாமிசிட்டி நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவோட எண்ணிக்கையை வச்சு அதோட வகைகளை பிரிக்கலாம். அதாவது அதோட அணுக்களோட எண்ணிக்கையை வச்சு, அதாவது அணுவோட அமைப்பை வச்சு அது என்ன பண்ணலாம், அதோட வகைகளை பிரிக்கலாம் ஆட்டம்ஸ் வச்சு. அதை கொடுத்துருக்க நம்பர் 1 ஆட்டம்ஸ் 1 இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், மோனோ அட்டாமிக், ஒற்றை பிணைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அது ஆட்டம்ஸ் 2 ப்ரெசண்ட் ஆயிருந்தால் டை அட்டாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரட்டை பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ஆட்டம்ஸ் 3 ப்ரெசண்ட் ஆயிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே 3 விட எபோ, அதாவது 3 விட அதிகமாக, அதை கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் 3. அப்போ அந்த மாதிரி மெத்தடில் இருந்தால் ஆட்டம்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாலி அட்டாமிக் பல்வகை பிணைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இங்கே நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இப்போ நம்ம மாலிகூல்ஸ் இருக்குது, மாலிகூல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம பல வகைகளாக பிரித்தோம். அந்த பல வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மோனோ அட்டாமிக் இருக்குது, டை அட்டாமிக் இருக்குது, ட்ரை இருக்குது, பாலி அட்டாமிக்னு இருக்குது. இது மாதிரி வகைகள் செப்பரேட்டாக நம்ம பிரிச்சாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னாவே நம்ம என்ன ஞாபகம் வரும், காற்று, அதை ஞாபகம் வரும். ஆக்சிஜனுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம், O2, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் ஆக்சிஜன் கேஸ் எக்ஸிஸ்ட்ஸ் இன் 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். அதாவது 2 வகையாக அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். ஆக்சிஜன் O2, ஆக்சிஜனுக்கு லெட்டர் நம்ம என்ன சொன்னோம், O2. அதே அண்டு ஓசோன் O3. ஓசோன் அப்படின்னாலும் அது எதாவது குறிக்கும், காற்றை குறிக்கும். அது சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா O3, ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் ஆக்சிஜன் மாலிகூல் தேர் ஆர் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். மேக்ஸிமம் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் O2. அப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டாவே அதுக்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அதே ஸோ இட் இஸ் அட்டாமிசிட்டி இஸ் 2. அப்போ அதில் என்ன தான் இருக்குது, அட்டாமிசிட்டி 2 தான் இருக்கும். அப்போ 2 இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், டை அட்டாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், ஸோ இட் இஸ் atomicity is 2 since both the atoms are similar oxygen O2. ஆக்சிஜனுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், O2 is a homo diatomic molecules. O2 நம்ம என்ன சொல்கிறோம், homo atomic molecules, அதாவது ஒரு வகை பிணைப்பு, ஒரு பிணைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இங்கிலீஷில் ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். அதாவது இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு எலமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும், மாலிகூல்ஸ் இருக்கும். மாலிகூல்ஸில் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த 2 ஆட்டம்ஸ் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கணும். அதாவது அந்த ஆட்டம்ஸ் 2மே சேமாக இருந்து பிணைஞ்சிருந்தால் அதுக்கு நம்ம சொல்லுவோம், ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே மூலக்கூறு இருக்கும், மூலக்கூறில் என்ன இருக்கும், அணு இருக்கும். அப்போ அந்த 2 அணுக்களும் ஒரே மாதிரியான ஒரே வகையான அணுக்களாக இருக்கணும். அப்போ அந்த ஒரே வகையான அணுக்களாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு நேம்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதர் எலமெண்ட்ஸ், அதை நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதர் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதர் எலமெண்ட்ஸு தட்டு எக்ஸிட் எஸ் டையோட்டாமிக் மாலிகூல்ஸ். அதாவது ஒருவேளை இது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, தட் எக்ஸிட்ஸ் எ டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். ஒருவேளை அது மாதிரி இல்லாமல் ஹோமோ அட்டாமிக்ஸ் மாலிகூல்ஸ் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னது,
டை அட்டாமிக் மாலிகூல்ஸு இரட்டை பிணைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் ஆர் ஹைட்ரஜனுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? H2. ஹைட்ரஜன் லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? H2 யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் லெட்டர் H2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? N2. நைட்ரஜன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? N2. அண்டு ஹேலோஜென்ஸ் ஃப்ளோரின் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் கேபிட்டல் F2 அப்படின்னா ஃப்ளோரின், H2 அப்படின்னா ஹைட்ரஜன், N2 அப்படின்னா நைட்ரஜன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மாலிகூல்ஸ். இதை நம்மளோட ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்காமல் கேட்பாங்க. H2 அப்படின்னா ஹைட்ரஜன், N2 அப்படின்னா நைட்ரஜன், ஃப்ளோரின் அது என்ன சொல்லுவோம்? F2. குளோரின்னா Cl2, புரோமின் அப்படின்னா Br2 அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அயோடினா I2 நம்ம என்ன சொல்லுவோம்? I2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டை அட்டாமிக் மாலிகூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டை அட்டாமிக் மாலிகூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இது கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னாவே அந்த மாலிகூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஈர்ப்பு விசையில் இணைஞ்சிருக்கும். ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் ரெண்டும் கவரை நல்லா அட்ராக்ட் பண்ணி ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகிருக்கும். அப்போ கம்பைன் ஆகிருந்தால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இது மாதிரி தான் இருக்கும். சேம் இதே பிக்சர் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பாண்டிங், இணைப்பு அல்லது பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் தான் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன். அங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 ஆட்டம்ஸும் சேமாக இருக்குது. அதாவது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம், அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 ஆட்டம்ஸ் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. சேம்னு அப்படின்னா ரெண்டும் ஒரே வகையான அணுக்கள், 2 சேம் ஆட்டம்ஸு, 2 அட்ராக்ட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 3 ஆட்டம்ஸ் இருக்குது. 3 ஆட்டம்ஸ் என்ன இருக்குது? அட்ராக்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகிருக்கு. அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே எத்தனை பிக்சர்ஸ் இருக்குது? 2 பிக்சர்ஸ் இருக்குது. நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்? ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் த டேபிள் பை ஃபில்லிங் த அப்பர்ஃபிட்டி வேல்யூஸ் டேம்ஸு. நம்ம வேல்யூஸ் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். அதாவது அந்த எலமெண்ட் இருக்கும், அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். அங்கே ஒரு எலமெண்ட் இருக்கும், அதோட ஆட்டம்ஸோட வேல்யூ, மாஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 எலமெண்ட், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 7, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 8, மாஸ் நம்பர் டேஷ், த ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்டன்ஸ் நைட்ரஜன் 14. அட்டாமிக் மாஸ் எவ்வளோ வரும்? 14 தான் வரும். அதாவது நைட்ரஜன் 14 அப்படின்னா அட்டாமிக் மாஸ் என்ன சொல்லுவோம்? 14 சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சல்ஃபர் 14, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், மாஸ் நம்பர் 28. அப்போ எஸ் அப்படிங்கிறது சிலிக்கான் டை ஆக்சைடு நம்ம சொல்லலாம். எஸ்ஸுங்கிறது சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். சிலிக்கான் 28. அப்போ அது அட்டாமிக் மாஸ் வந்து 27.97. நெக்ஸ்ட்டு சிலிக்கான் 29க்கு என்ன வேல்யூ? அட்டாமிக் மாஸ் வேல்யூ 27.97. அதே சிலிக்கான் டை ஆக்சைடு S30க்கு என்ன வரும்னா 29.97. அடுத்து நெக்ஸ்ட்டு சல்ஃபரில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 17 இருந்தால் அப்போ ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா Cl35, Cl37, 2 டைப்ஸில் இருக்கும். அப்போ அட்டாமிக் மாஸ் வேல்யூ எவ்வளோனா 34.97, 36.97 அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த டேபிள்ஸில் அட்டாமிக் மாஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபில் பண்ணியிருக்கோம். என்னென்னா நைட்ரஜன் இருக்குது, சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது, குளோரின் அப்போ நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கீழே ஓசோனை பற்றி கொடுத்துருக்காங்க.
ஓசோன் லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் O3. ஓசோனுக்கு நம்ம லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம் O3 யூஸ் பண்ணுவோம். O3 கொடுத்துருக்காங்க. த கண்டென்ஸ் த 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓசோன் கொடுத்துருக்காங்க. ஓசோனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது 3 ஆட்டம்ஸ் இருக்குது. 3 ஆட்டம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓசோன் எத்தனை இருக்குது 3 இருக்குது. O3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 ஆட்டம்ஸ் இருக்கனால அதை அண்ட் கால்டு ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். If your molecule contains more than 3 atoms, then it is called polyatomic molecules. அதாவது 3 ஆட்டம்ஸ்க்கு மேலே அதுக்கு பேர் என்னது polyatomic molecules அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வருவாங்க, தெளிவாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜன் குளோரைடு இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 atoms பட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். நமக்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, குளோரின் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் அட்டாமிசிட்டி இஸ் 2. இட் இஸ் ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். இட் இஸ் ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். த சிமிலர் த வாட்டர் மாலிகுல்ஸ் கன்டைன்ஸ் 2 hydrogen atoms and 1 oxygen atoms. So it is atomicity is 3. It is a hetero diatomic molecules. நம்ம என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஹோமோ அட்டாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சிட்டோம், டை அட்டாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ட்ரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபாலி அட்டாமிக்ஸ், அதோட அதிகமாக இருந்தால் அதுக்கு என்னது ஃபாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2 ஆட்டம்ஸ் பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது 2 ஆட்டம்ஸ் இருக்குது வேணால் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ அது மாதிரி இருந்தால் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் குளோரின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் எதை நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்டு குளோரின் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல். ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு அதுக்கு பேர் வேறு மற்ற பிணைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் மாலிகுல்ஸ் கன்டைன்ஸ் 2 hydrogen atoms அண்டு 1 oxygen atoms. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வாட்டர் இருக்குது ப்ளஸ் என்ன இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ these atoms is 3. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் 3 அப்படின்னு சொல்லுவோம். த ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் இதில் அதில் உள்ள அது ஆட்டம்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள்ஸாக மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மாலிகுல்ஸ்குள்ளே என்ன இருக்கும் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு அதோட வகைகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மோனோ அட்டாமிக் இருக்குது, டை அட்டாமிக் இருக்குது, ட்ரை இருக்குது, ஃபாலியோ அட்டாமிக் இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தாங்க ஆக்சிஜன் கொடுத்துருந்தாங்க, ஓசோன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் O2, ஓசோனுக்கு O3, O கீழே 3 அப்போ நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க அதுலேயே ஹோமோ அட்டாமிக் இருக்குது, டை இருக்குது, ட்ரை இருக்குது, ஃபாலி அட்டாமிக்னு இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணிட்டோம். இங்கே டேபிளில் கொடுத்துருக்க அட்டாமிக்கோட மாஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அந்த டேபிளில் கொடுத்துருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ், அதாவது டை அட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், டை அட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். H2, N2, F2, Cl2, Br2, I2, I2 iodine, Br2 bromine, Cl2 chlorine, F2 fluorine, N2 nitrogen, H2 hydrogen. அப்புறம் கீழே பார்த்தோம்னா நம்ம பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பிக்சர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் 2 கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு நேமு, 3 கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் ஓசோன் O3 அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பாலி அட்டாமிக்ஸ் மாலிகுல்ஸ்னால் என்ன, அது ஹெட்ரோ டை அட்டாமிக்ஸ், ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக்ஸ் மாலிகுல்ஸ் அப்படின்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. த மாலிகுல்ஸ் சிமிலர் அந்த பிக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஹைட்ரஜன் குளோரைடு இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜனுங்கிறது வேறு எலமெண்ட்டு, குளோரின் வேறு. அப்போ 2 கம்பைன் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோ டை அட்டாமிக்னு சொல்லுவோம். இங்கே எதை கொடுத்துருக்காங்க வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எத்தனை இருக்குது வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ளஸ் என்ன இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது. அதான் வாட்டர் ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்லும். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஹைட்ரஜன் குளோரைடு,
ரெண்டாவது வந்து ஆக்சிஜன், அதாவது வாட்டருக்கு ஹைட்ரஜன் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.